வணக்கம் நண்பர்களே. ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் அன்பர்களுக்கு என் 2026ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும்? ஏற்கனவே மீனத்திலே சனி பகவான் 7.5 நாட்டு சனியனாக வந்து இருக்கிறார். அதுவும் ஜென்மச்சனி. என்ன செய்வது ஐயா என்றே தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே. 7.5 நாட்டு சனி என்பது உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பலன், உங்களை பண்படுத்தத்தான் வருகிறார் ஒழிய உங்களை துன்புறுத்த சனி பகவான் வரமாட்டார். எனவே ரொம்ப எளிமையாக சந்திரன் சனி என்றால் அழகாக உங்கள் தாயாரை காலில் அமுத்தி விடுங்கள். தாயாரின் கால்களுக்கு பாத சேவை புரியுங்கள். கட்டாயம் இந்த ஜென்மச்சனி உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை நண்பர்களே. அது மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் 2026 முழுக்கவே ஜென்மச்சனியாக ராசியிலே சனி இருக்கிறார். 4 குரு, 5 குரு, 12 ராகுவும், 6 கேதுவும் இருக்கிறார். நண்பர்களே, வீடு சொத்து இந்த எண்ணம் அதிகமாக தோன்றும். ஆனால் நீங்கள் நினைத்தது போல் கிடைக்காமல் அலைந்து திரியக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழில் ஓரளவுக்கு நன்றாக நடக்கும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் வருவார்கள். அவர்களை சரியாக பிக்கப் செய்து கொள்ளுங்கள். பேராசை வேண்டாம். ஏனென்றால் ராசிக்கு 12 ராகு இருந்து 2 பார்ப்பதனால் நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டீர்கள். எனக்கு இவ்வளவு ஃபீஸ் இப்பொழுது வேண்டும் என்று கேட்டால் கிடைக்காது. வருவதை ஓரளவு சரியானபடி நீங்கள் அக்செப்ட் செய்து கொண்டீர்கள் என்றால் நிறைய வருமானங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இரவு பகலாக அலைந்து திரியாதீர்கள். இரவில் மேக்சிமம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் 12 ராகு. இரவிலே அதிகமாக வெளியில் சுற்றுபவர்களுக்கு விபத்து, கண்டம், சர்ஜரி இருக்கிறது. அது மட்டுமல்ல, குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 7.5 சனி கொடுப்பார். நல்ல விஷயங்கள் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போட்டு தொந்தரவு ஆகக்கூடிய அமைப்பும் உண்டு. ஜோதிடர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். மீனராசி ஜோதிடர்களுக்கு ஒரு நல்ல அருமையான காலம். ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல காலமாக அமைகிறது. நண்பர்களே, தொழிலில் வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானங்கள் எல்லாம் செலவு செய்வதாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சனி ஜென்மத்திலே இருக்கிறதுனால சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். அந்த சோம்பேறித்தனத்தை நீக்கும் விதமாக அதிகாலையிலேயே எந்திரிச்சு கட்டாயம் 2-3 எக்ஸசைஸ் செய்வது, ஓடுவது, ஆடுவது, பாடுவது, இவற்றை ஏதோ ஒன்றை செய்து சரியான நேரத்தில் இரவு தூங்கச் செல்வது, காலை சரியான நேரத்தில் எந்திரிப்பது உங்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும். அதே போல் இரவில் நன்றாக பாருங்கள். ஜென்மச்சனியில் சனிக்கிழமை அன்று இரவு நேரத்தில் ஏதேனும் அனாதை இல்லங்களுக்கு உணவு, சனி என்றால் இரவு, சந்திரன் என்றால் உணவு, இரவு நேர உணவை தானம் செய்யுங்கள். மிக பெரும் வெற்றிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சில பேர் வேலை நிமித்தமாக வாழ்க்கை துணைவரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மாமியாருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். சில பேருக்கு இருதயம் சம்பந்தமான கொழுப்பு அடைப்பு அது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரிய பதவி சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு சில சிரமங்கள் உண்டு. இருக்கும் வேலையை எனக்கு சரியான மதிப்பு தரவில்லை, வேலையில் பின்னடைவு, பின்னாடி இருப்பவங்கெல்லாம் முன்னாடி போகிற மாதிரி இருக்குதுங்கிற. ஏன்னா 6 கேது இருக்குது. உங்களை சரியாக மதிக்க மாட்டாங்க வேலையில். ஆனால் நீங்கள் 1 வருஷம் கம்முன்னு இருங்க, அடுத்த வருஷம் பார்க்க 2027 நீங்கள் வேலையில் வெற்றிகரமானவராக மாறுவீங்க. நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் உங்களுடைய அக்செப்டன்ஸ் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு இந்த 1 வருஷம் கிடைக்க போகிறது இல்லை. அதுக்காக தவறான முடிவெடுத்து வேலையை விட்டீர்கள் என்றால் 1 வருடத்திற்கு சரியான வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எனவே இருக்கும் வேலையிலேயே இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் உண்டாக்கும். அதே போல் வீடு இடமாற்றம் செய்து விடலாமா என்றால் செய்யுங்கள், அதில் தவறில்லை.
ஆனால் சொந்த வாகனம், பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்குகிறேன் என்பவர்கள் புதிய வாகனத்தை அதிக கடன் கொடுத்து வாங்காதீர்கள். கடனை குறைவாக வாங்குவது மிகச் சிறப்பு. ஆசனவாய் தொந்தரவு, அல்சர் தொந்தரவு, யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தொந்தரவு, சிறிய தையல் போடும் அளவுக்கு ஏதேனும் காலிலோ கையிலோ அடிபடக்கூடியது, இவைகள் எல்லாம் வயிற்றிலே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுவது, ஹெர்னியா ப்ராப்ளம் ஏற்படுவது, இதற்காக ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஏற்படுத்தக்கூடியது, இவைகள் எல்லாம் இந்த 2026 நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். புதிய பயணங்கள் கிடைக்கும், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், புதிய வருமானத்திற்கான தொழில் ஒன்று உங்களுக்கு செட்டாக போகிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த மீனராசிக்கு உரிய பரிகாரம், இரவில் உணவு தானமாக ஏதேனும் ஒரு அனாதை ஆசிரமத்திற்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ உணவை தானம் சனிக்கிழமை என்று இரவில் செய்யுங்கள். மிக பெரும் வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்கிறேன், அற்புதமான பதிகத்தை சொல்கிறேன். போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றல் பரமேற்றி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே என்கின்ற பதிகத்தை விடாமல் படியுங்கள். அற்புதமாக இந்த 2026 ஒரு அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாக உங்களுக்கு அமையும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். உங்கள் ஈரோடு கோபையா. வணக்கம் நண்பர்களே. நான் கூறிய இந்த பதிகங்களை, பாடல்களை நீங்கள் பாடி இந்த 2026 ஆண்டு நீங்கள் வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்னிடம் ஜாதக ஆலோசனை பெற வேண்டும், இதற்கு மேலும் நிறைய நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களானால் என்னுடைய செல் நம்பரான 9842737800 98 427 37 என்கின்ற எண்ணில் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தீர்களானால் என்னுடைய கட்டண விவரங்களும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் தெளிவாக, இன்னும் சிறப்பாக நீங்கள் ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம். மேலும் எனது ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி என்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடம் பாடம் பயில்கிறார்கள். உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் என்னுடைய 98 427 37 800 என்கின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள். மேலும் என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தனியாக இந்த சேனலிலே பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஜோதிட சித்தன் என்கின்ற என்னுடைய சேனலிலும் வரும். நீங்கள் அனைவரும் நீங்கள் தாராளமாக என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு முழுமையான விவரங்களை பெறலாம். நன்றி நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் 2026 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள்.